ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஜூஸியாகவும் அந்த மசாலாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு ஃப்ரை சாப்பிட்டவங்களுக்கு அது தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் ஃப்ரை வெரைட்டிஸும் நிறைய ஃபிஷ் கறி வெரைட்டிஸும் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. எல்லா விதமான மீன்கள்லையுமே நான் உங்களுக்கு ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்குறேன். செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ வாவல் மீன் எடுத்துருக்கிறேன். அதாவது பிளாக் பாம்ஃப்ரெட், சென்னையில் வவ்வால் மீன் சொல்லுவாங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். செட்டிநாடு ரெசிபி அப்படின்னாலே மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், இது 4 பொருளும் கண்டிப்பாக இருக்கணும். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 5, அதாவது சாம்பார் வெங்காயம். 3 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது நான் இது ஃபிஷ் கறிக்கு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா. ஃபிஷ் கறி மசாலா அளவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா பசையை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பசையை அரைச்சி எடுத்துட்டு நம்ம மீன் துண்டுகளை போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மசாலா நல்லா தாராளமாகவே புரட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டிருக்குறோம். அதனால் நீங்கள் மசாலா புரட்டி எடுத்தால் தான் அந்த மீனுக்கு தேவையான மசாலா கிடைக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லா துண்டுகளுக்கும் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊறினா தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். இது முழு மீனாக பொரிக்கிறதை விட துண்டு மீன்களுக்கு தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். எல்லா வகையான துண்டு மீன்களுக்குமே இதை பொரிக்கலாம். நீங்கள் சின்ன மீனாக இருந்தாலும் அதை நல்லா 2-3 வெட்டிட்டு நீங்கள் பொரிங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கும் போது எப்போவுமே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதிக தீ வச்சுட்டு உடனே போட்டிங்கன்னா தீஞ்சு போகும், வேகாது. மீடியம் ஃப்ளேம், அதாவது அந்த தவாவோட ஹீட் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். கூட்டி குறைச்சிக்கலாம் ஃப்ளேமை. ஆனால் தவாவோட ஹீட் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் ஹீட்டில் இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு 3-4 நிமிஷம் போட்டிங்கனாலே நல்லா உள்ள வரைக்கும் வந்துடும். எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா உதிர்ந்து போகாது. தவா ஃப்ரை தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட தேவையில்லை, மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். கார்ன்ஃப்ளவர் போடாமல் தான் ஃபிஷ் ஃப்ரை எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த பேட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபிஸ், ஃபிஷ் புட்டு, ஃபிஷ் கறி எல்லாமே இருக்குது. எந்த ரெசிபி நீங்கள் தேடினாலுமே ஆல்மோஸ்ட் பேசிக்கான எல்லா ரெசிபியுமே கொடுத்துருக்குறேன். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.